நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சந்திக்கல. மறுபடியும் இன்னைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அது எல்லாருமே ரொம்ப ப்ளோ பண்ணி ரொம்ப பெருசா வழக்கம் போல தலைவர் விஷயத்துல அதான் சொல்லிட்டே இருப்பாங்களே. இன்னைக்கு கூட ஒரு ஒரு மிகப்பெரிய நபரை நான் சந்திச்சேன். சந்திக்கும்போது அந்த நபர் கூட சொல்லியிருந்தாரு, சிம்பிள் அப்படின்ற வார்த்தையே தலைவர் சொல்லி சொல்லி தான் அந்த வார்த்தையை தலைவரை சுற்றி யூஸ் பண்ணி தான் அந்த வார்த்தையே இன்னைக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு. சிம்பிள்ன்ற வார்த்தையே பெருசானது காரணம் அவர் தான். சிம்பிளிசிட்டின்ற வார்த்தையை பெருசாக்கினது காரணமும் அவர் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜரை எவ்வளோ ப்ளோ பண்ணி எவ்வளோ ஊதி அதை மீடியா இன்னைக்கு பண்ண விஷயம் எல்லாருமே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க வச்சுது. ஸோ அந்த விஷயம் என்ன, அதுக்கு பின்னாடி என்னதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம குழு தேடி போனோம். தேடி போய் மேக்சிமம் உண்மையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தையை சொல்லணும்னா தலைவர் இன்னும் அதாவது யாராலையும் அசைக்க முடியாத மலையாக இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சதுல நமக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. மற்றவங்க அதை ஊதி அணைக்கணும்னு நினச்ச விஷயம் இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த தீயை உங்களால் அணைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன பிரச்சனை தலைவருக்கு? ஒன்றும் இல்லை. அதாவது அப்டாமினல் அயோட்டான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்ட்ரி அது, விச் இஸ் கழுத்துலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய கிட்னி தாண்டி நம்மளுடைய ரெக்டம் வரைக்குமே அந்த ஒரு அப்டாமினல் அயோட்டான்னு சொல்லி ஒரு நாளம் அது. ஸோ அந்த அப்டாமினல் அயோட்டாவில் தலைவருக்கு ஒரு வீக்கம். இன்னைக்கு காலையில் கார்த்திகை செல்வன் கூட அதுதான் சொல்லியிருந்தாரு. அதுதான் உண்மை. அந்த ஒரு வீக்கத்தை ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஹார்ட் அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் எதுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இசிஜிலாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, அது இந்த அப்டாமினல் அயோட்டான்றது எப்படின்னா பாடியில் இருக்கிற மல்டிபிள் ஆர்கன்ஸுக்கு அதுதான் பிளட் சப்ளை, அதுதான் பிளட்டை ஹார்ட் பம்ப் பண்ண உடனே அதுதான் சப்ளைக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல அந்த அப்டாமினல் அயோட்டாவில் ஒரு சின்ன வீக்கம் இருக்குது. அதை ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர், ஒன்றும் இல்லை, அந்த வீக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோல், அதாவது என்னென்னா துடைப்பகுதியில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதை அவங்க பண்ணுறாங்க. ஒரு இது ஆப்ரேஷனல் ப்ரொசீஜரே கிடையாது, ஒரு சின்ன லேப் ப்ரொசீஜர் தான். அதாவது இப்போ எப்படி நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம், எப்படி வாய் வழியாக ஏதாவது ஒரு ஆன்ஜியோ பண்ணுறோம், லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது வாய் வழியாக நம்ம ஓடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு துளைப்பகுதிகளில் ஒரு துளையிட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் துளையிட்டு உள்ள ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொசீஜர்னு வைங்களேன். அந்த ப்ரொசீஜருக்கு எதுக்கு இசிஜி எதுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட்டை அதை பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது இந்த அயோட்டா தான். இதில் ஏதாவது ஒன்று இஃப் இன் கேஸ் தேர் இஸ் அ மிஸ்அப், ஒரு தவறாக ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த ப்ரொசீஜரில் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சுன்னா உடனே அது ஹார்ட்டை தான் பாதிக்கும். அப்போ அந்த ஹார்ட்டை பாதிக்கும் பொழுது அங்கே ஒரு இருதய ஒரு நிபுணர் இருக்கணும், இருந்தே ஆகணும். அதுவும் சும்மா இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கிட்ட பணம் இருக்குது எனக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் பண்ணும், அப்படி ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணனாலே 3 டாக்டர் இருக்கிறாங்க. தலைவர் போன்ற ஒரு கோடான கோடி நபர்கள் இன்னைக்கு பாருங்க, தலைவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அதற்காக சீக்கிரம் நலம்பெற்று வர வேண்டும்னு ராஜ்பவன்லேருந்து, அதாவது கவர்னர் மாளிகையிலேருந்து அறிவிப்பு வருது. முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு, துணை முதலமைச்சர் எப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்தியா முழுக்க அவர் நல்லா குணம் பெற்று வெளியில் வரணும்னு பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர்னாலும் அதில் எதுவும் தவறு நடந்துடக்கூடாது. அது தவறு நடக்காமல் இருக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கு தேவையான அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே அதில் இருக்கணுன்றது அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போது 5 நபர் கொண்ட குழு, அந்த குழு தான் இன்னைக்கு தலைவரை அந்த லேபில் அந்த ப்ரொசீஜர் வாஸ் லைக் 40 மினிட்ஸ் தான், 40 நிமிஷம் கூட கிடையாது. அது வெளியில் பார்த்துட்டு வந்தவர் சூப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அந்த தகவலை காலையில் எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. விஷயம் என்னன்னா, வைசாக்ல தலைவர் நீ கண் திருஷ்டிதாங்க, அவரை சுற்றி திருஷ்டி தான் அவரை இவ்வளோ தூரம் பெருசாக்கியிருக்கு. அப்பப்போ அவருக்கு சின்ன சின்ன சுணக்கம் வருதுனால அதுக்கு திருஷ்டி தான் காரணம். அன்னைக்கு அழகாக அந்த ஸ்டெப்பை போட்டு கூலாக ஆடினார் இல்லையா வைசாகில் வச்சுட்டு. ஸோ அந்த ஹார்பரில் வச்சு அது அந்த டைம்லேயே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் இன்டைஜஷனு உடம்புல பார்த்தீங்கன்னா வயிற்றுல லைட்டாக வலி, அடி வயிற்றுல வலி இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போவே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. டாக்டர் ராஜன் சொல்லிட்டு அவர் கூட இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓனராக இருக்காரு. காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி அவர் தான் திறந்து வச்சார். தலைவர் தான் திறந்து வைக்கும் பொழுது அந்த ராஜனை பற்றி ரொம்ப பெருசாக சொன்னார். இன்ஃபேக்ட் அந்த டாக்டர் ராஜன்றவர் தான் தலைவர் அரசியலுக்கு போகிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி
ஆன் த அட்வைஸ் ஆஃப் மிஸ்டர் டாக்டர் ராஜன் தான் தலைவர் வந்து அரசியலை வேண்டான்னு சொல்றது. ஸோ அந்த டாக்டர் ராஜன்கிட்ட ஒரு டெலிகன்சல்டேஷன் பண்ணுறாரு, இங்கேருந்து வைசாக்லேருந்து, இந்த மாதிரி எனக்கு இந்த இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லி, எனக்கு இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல, அதாவது எப்போவுமே கம்மியாக சாப்பிட்றவரா அந்த அளவையும் வந்து நிறையா அவர் மன நிறைவுக்கும் வயிறு நிறைவுக்குமா சாப்பிட்ற அந்த சாப்பாடை கூட சாப்பிட முடியல, அப்படியே சாப்பிட்டாலும் அது இன்டைஜஷன் ஆகுது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன ரீசன் இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அது, ஏன்னா இவருக்கு ஏற்கனவே வந்து அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைலாம் நடந்திருக்கு இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அது எல்லாமே பார்த்துட்டு டெலிகன்சல்டேஷன் தான், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்காக இந்த இஷ்யூவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் 1-2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும், நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி அவர் ஆல்மோஸ்ட் வந்து என்னோட இந்த ஸ்கெடியூல் வைசாக் ஸ்கெடியூல் முடியுது அப்படின்னு சொல்லி நேற்று தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நேற்றே கூட அவருடைய வீடியோலாம் வந்தது. முடிஞ்சு அவர் வந்து பிளான் பண்ணதே இதுதான், முந்தானத்து முடிஞ்சு அவர் வந்து பிளான் பண்ணதான். இட் இஸ் ஆல் பிளான்டு. அதனால அழகாக சொல்கிறாங்க, இட் இஸ் அன் எலெக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதுவுமே எமர்ஜென்சி இல்லை. ஏதோ அவருக்கு ஏதோ ஒன்றாகி கீழே கூட நேற்று எப்பா இவனுக்கு பண்ணுற சரி இவனுங்களை விடுவோம், நம்ம தலைவரை பற்றி பேசுவோம். அதாவது கொண்டு வந்து அவரை எமர்ஜென்சியில் ஆட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை, எமர்ஜென்சி அட்மிட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. எதுவுமே இல்லை, எலக்டிவாக இதை அவர் பண்ணணும்னு பிளான் பண்ணுறது தான். என்னன்னா காவேரி ஹாஸ்பிட்டலே பண்ணிக்கலாம், வடபள்ளியிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் ரோடு மேலேயே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவருக்கு ஒன்றுனாலே இன்னைக்கே கூட நான் ஆல்மோஸ்ட் கிரீன் ஷர்ட் போயிட்டு தான் வந்தேன். 1500 பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது, 1500 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க, ரோடை பிளாக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணலை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வடபள்ளி அந்த மெயின் ரோட்டில் பண்ண முடியாது. ஸோ அது ராஜன் அவரே, அது அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ நீங்கள் வடபள்ளியில் பண்ண வேணாம், நான் வந்து கிரீன்ஸ் ரோடில் சாய் சதீஷ்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ராஜனுடைய ரெக்கமெண்டேஷனில் மிஸ்டர் சாய் சதீஷ்ன்றவர் தான் அந்த ப்ரொசீஜரை அவருடைய டீமை வச்சு இன்றைக்கி பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது என்ன ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தலைவர் இருக்கார், தலைவரை வச்சு பார்த்துக்கணுன்றதுக்காக இருக்காங்க. தலைவர் வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் பேச ஆரம்பிச்சிட்டாரு, வச்சுட்டாரு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அஃப்கோர்ஸ் வந்து நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டாரு, வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போன இடத்துல பேசும்போது அங்கே உள்ள மீடியாக்காரங்கிட்ட பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சது, ஓரளவுக்கு மீடியாவில் கொஞ்சமாக ஏதோ இருக்கிறோன்றதுனால பார்த்தோன்னே பேசுனோடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை போல இருக்குது, இன்னும் 3 நாளில் வெளியில் வந்துடுவார், இன்னும் சொல்ல போனால் நாளைக்கே வெளில வந்துடுவார்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து அவர் எவ்வளோ சீக்கிரம் வெளில வந்தாலும் நல்லா தான். ஏன்னா அவர் மாதிரியான விஷயங்கள், அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து அதாவது ஷேடியாகவே இருக்க வைக்கிறாங்க. அவர் நெருங்கி இருக்கிறவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு என்ன சொல்கிறது, விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுலேருந்து என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு வெளியில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி, அவருடைய மகன்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வெளியிருந்து பேசுகிறாங்க. அவருடைய எம்எல்ஏக்கள், அவரை சுற்றி இருந்த அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே. தலைவரை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய சுற்றி இருக்கிற நெருங்கி இருக்கிற நபர்கள் வந்து அந்த விஷயங்களை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வச்சிருக்காங்க. அதற்கு காரணமும் இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து அதை வேணான்னு விரும்பும்போது அவங்களாலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ விஷயமே இதுதான், அது ரொம்ப ஷேடியாக இருக்குது. அது வந்து வெளியில் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இல்லை அப்படின்றதுனால ஆளுங்க ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஆளுங்க சொன்னால் அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்றும் இல்லை, அவர் 2011 உயிரோடு திரும்பி வரணுன்றதுக்காண்டி 1000 பேர் முட்டி போட்டு பழனி படிக்கட்டு ஏறின சம்பவம்லாம் வந்து உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகருக்கு தான் நடந்திருக்கும், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான். நேற்று கிட்டத்தட்ட எனக்கு வந்த நியூஸ் இது. அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இந்த மாதிரி மறுபடியும் பழனிக்கு பால் காவடி எடுக்கலாமான்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிருச்சு. அது அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கு, அதாவது தலைவருடைய அண்ணன் சத்யநாராயணன் அவர்கள் காதுக்கு போய் அவர் வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுதான் தலைவர் ரசிகர்கள். அவங்கள நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது, வெறியுண்டு அவருக்கு உயிரை கொடுக்க இருப்பாங்க, அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. தலைவருக்காக உடனே ஒன்றுனா கிளம்பி வர்ற கூட்டம் இருக்குன்றதுனால அவங்க ஆசுவாசப்படுத்துறதுக்கு தலைவர் சைட்லேருந்து கண்டிப்பாக வெளியில் ஒரு அறிக்கை வரலாம். சௌந்தர்யா மேடம், ஐஸ்வர்யா மேடம் அப்படிலாம் அம்மா லதாமாவே வெளியில் வந்து கண்டிப்பாக பேசணும். இன்றைக்கி ஈவினிங்கில் ஒன்று வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதான் எதிர்பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவரை பற்றி தப்பாக எழுதுறதுக்கு ஒரு கூட்டம், வேட்டையன் வருது அப்படின்றதாண்டி உடனே ஆக்டிங் பண்ண போயிட்டார், நடிக்க போயிட்டார், வேட்டையன் வந்து ஓட வைக்கணுன்றதுக்காண்டி ஹைப் இல்லைன்றதுக்காண்டி தலைவர் படத்துக்கு ஹைப் இல்லை அவங்க பார்த்தாங்க. தலைவர் படத்துக்கு ஹைப் இல்லைன்றதுக்காண்டி அவர் போய் தலைவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாரு, தலைவர் இப்படி தான், தலைவர் அப்படி தான், தலைவர் இப்படிலாம் எழுதுறாங்க. அதாவது கொஞ்சமாவது கூச்சனாச்சா இருக்கணும், இந்த ஈனம் ஈவி இறக்கம் ஏதாவது ஒன்று இருக்கணும். மனுஷனாக பிறந்தனா மனித தன்மை கொஞ்சமாவது இருக்கணும். உள்ளே போயிட்டாரு, பாடையை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள். அவர் வந்து பிறந்து நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கடவுள்.
அவரா யமனை அழைக்காத வரைக்கும் யமன் அவர் அழைக்க மாட்டான். முடிச்சுட்டேனா 175 படத்தை நான் முடிச்சுட்டேன், எனக்கு போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் 80 வயசுல 90 வயசுல அவர் கூப்பிடுவாரு. கூப்பிடும் போது அந்த பாசகத்தை அவர் மேலே வீச யமனே தயாராவான். அதனால் நீங்கள் எழுதுகிற அந்த 2 போஸ்ட்டுக்கும் அதில் வாங்குற 500-1000 லைக்குக்கும்லாம் அவர் போவார்னு நினச்சா அதுக்கு முன்னாடியே போக வேண்டிய பீஸ் நிறைய இருக்குது. இங்கே எதுக்கும் உபயோகம் இல்லாமல் யாரையும் வளர்த்து விடாமல் தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய வெறுப்புக்காக தன்னுடைய ரசிகர் படையை கூட்டி வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் உள்ள தலைங்க வேணா போட்டு மொழிய என் தலைவன் என்னைக்குமே எவன் ஆசைக்காக சாக மாட்டான், அவன் சாகிறதுக்கு அவன் தான் தேதியை குறிப்பான். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு தெரியும். அதனால அசிங்கமாக எழுதுறது. அது இல்லாமல் ஒரு சில மீடியாவே வெறும் வியூஸுக்கு லைக்குக்காக நேற்று நைட்லேருந்து ஏதோ அவருடைய கோல்டன் ஆர்லாம் எழுதுறாங்க. கோல்டன் ஆர்னா அதெல்லாம் அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? கோல்டன் ஆர்ல ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவன் செத்து போறதுக்கு முன்னாடி இருக்கிறான்னு ஒரு மீடியாக்காரன் எழுதுறான். அப்படிங்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு மீடியா ஒரு குறைந்தபட்ச மாண்பு இல்லாமல் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம இவங்களுக்கெல்லாம் மேலே என்னைக்குமே தலைவர் தான் அவர் வெளியில பேசினார்னா, அவர் நடந்தாருன்னா, அவர் நின்னாருன்னா தான் அது விளம்பரம். அதை விட்டுட்டு அவரை வச்சு இவங்க வாழ்ந்துட முடியாது, அவரை வச்சு இவங்க வீழ்ந்துட முடியாது, ஒண்ணுமே கிடையாது. இவங்க அவரை யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, அவரை யூஸ் பண்ணி 10 பைசா சம்பாதிக்கலாம், ஒரு 100 ரூபா சம்பாதிக்கலாம், ஒரு வீடு கார் வாங்கிக்கலாம் ஒழிய, மற்றபடி அதை வச்சு இவங்க அதில் உள்ள உண்மைகளை காமிச்சு அவருக்கு தெரியாம அவருக்கு இவங்க ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறது, அவருடைய அப்டேட்ஸ் இவங்க கொடுக்குறது, அப்படி இப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வெளியில வருவார், அவர் சம்மந்தப்பட்டவங்க வெளியில வருவாங்க, வெளியில சொன்னா அதை வச்சு இவங்க 4 காசு பார்க்கலாம், அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி அருவருப்பான விஷயங்கள் ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும், அதாவது என்னைக்குமே குறையாம எந்த வகையிலையும் உடல் நலம்லையும் சரி மனநலம்லையும் எந்த வகையிலையும் குறையில்லாம அழகா மிகப்பெரிய மனிதராக என்றைக்கும் என்னைக்கு சூப்பர் ஸ்டார் எப்படியும் வளம் வந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாருன்றதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ போயிட்டு வரேன். ஸோ அதனால் என்னால் உறுதி கொடுக்க முடியும். ஏன்னா நான் பார்க்காம சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி மெனக்கெட்டு போய் நம்மளால் கிடைச்ச விஷயத்த இன்னைக்கு காலையில் அங்கங்கே கிடைச்ச மீடியா தரவுலையும் எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் அங்கே போய் கள நிலவரத்தை பார்த்துட்டு தான் நீ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் அசைக்க முடியாத அதே தன்மையில அப்படியே இருக்கிறாரு, அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, தலைவர் ரசிகர்களா நம்ம ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். என்னன்னா, அக்டோபர் 10 நம்ம படம் வருது, நாளைக்கு நம்ம ட்ரெயிலர் வருது. 100 மடங்கு இந்த படத்தை பழைய படத்தை விட ஜெயிலரை விட 100 மடங்கு கொண்டாடணும். ஜெயிலருடைய கலெக்ஷன் இந்த படம் தாண்டணும். 2.0 கலெக்ஷன் இந்த படம் தாண்டுச்சுன்னா நமக்கும் தலைவருக்கும் வெற்றி. அதை தான் தலைவர் விரும்புவார். அவர் எங்க படுத்து கிடந்தாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, அவருடைய ஒரே ஒரு தாரக மந்திரம், அவருடைய வளர்ச்சிக்கு தாரக மந்திரம் என்னன்னா, போட்ட படத்தை நம்ம எடுத்து ப்ரொடியூசர் கையில் கொடுத்தோமா இல்லையா அப்படின்றது மட்டும்தான். அதற்கு இவ்வளவு நாளும் மச்சானியா உறுதுணையா இருந்தது நம்ம தலைவர் ரசிகர்களாகிய நாம் தான். அதை நம்ம கண்டினியூஸா எந்த ஒரு தெய்வம் இல்லாமல் பண்ணுவோம். இன்னும் இருக்கிறது நமக்கு 9 நாள் தான். அங்கே அமெரிக்காவில் நம்ம ஆளுங்க கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்பவே கிட்டத்தட்ட 15-20 லட்சம் டிக்கெட் வித்துட்டாங்க. 15-20 லட்சம் டிக்கெட்டுன்றது அமெரிக்காவில் இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் எந்த இந்திய படமும் பண்ணாத சாதனை. ஸோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம தேவையில்லாத வதந்திகளை நம்பிட்டு தலைவருக்கு 1000 பதறக்கூடாது. இந்த 8 நாள் தான் இருக்கு. இந்த படத்தை நம்ம வச்சு அடிக்கிற அடியில அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த ரஜினிகாந்த் ஒருத்தன் வந்தான்னா அவன் மூஞ்சில அவனே சாணி எடுத்து அப்பணும். அந்த மாதிரி ஆக்கி விடணும். நன்றி, வணக்கம்.